guys, welcome back to the channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலில் எப்படி ஒரு வீடியோவை நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம இது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதை வந்து 3 ஸ்டெப்பாக நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப்பில் அப்லோட் பண்ணலாம், ரெண்டாவது ஒய்டி ஸ்டூடியோவில் அப்லோட் பண்ணலாம், மூணாவது க்ரோம் ப்ரௌசரில் அப்லோட் பண்ணலாம். இந்த மூணுலேயுமே அப்லோட் பண்ணலாம். நம்ம யூடியூப் ஆப்பில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா சில விதமான ஒரு சில செட்டிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகாது. அது ஏன்றதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒய்டி ஸ்டூடியோலையும் நம்ம ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்லோட் பண்ணலாம், சும்மா இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரோம் ப்ரௌசர்லையும் அப்லோட் பண்ணலாம். அதில் வந்து இந்த மூணுலேயுமே என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அதில் என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்குது, டேக் எப்படி அப்லோட் பண்ணுறது, கீவேர்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு டைட்டில் எப்படி வைக்கிறது அப்படின்றத முதற்கொண்டு வந்து எப்படி அப்லோட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நீங்கள் என்ன சேனல் ஓப்பன் பண்ணலைன்னா நம்ம சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணுன்ற வீடியோ நம்ம சேனலில் சிவாடெக் தமிழ் அப்படின்ற சேனலில் இருக்குது. அதை நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வீடியோவில் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள் பிரியா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப்பில் எப்படி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட சேனலுக்குள்ளே போயும் நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கீழே தெரியுது பாருங்கள், ஹோம், ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் ஐக்கான் தெரியுது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த கீழே இருக்குது பாருங்கள், லைவு, இந்த வருது பாருங்கள், வீடியோ, ஷார்ட், லைவு, அதுக்கப்புறம் போஸ்ட்டு, அப்புறம் போஸ்ட்டு, இது எல்லாமே வந்து நம்ம எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத வரிசையாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வரும். அதாவது நம்ம என்னென்ன வீடியோ நம்ம ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து நம்ம தம்ப்லைன் எவ்வளோ முக்கியமோ, ஒரு வீடியோ வந்து நம்ம தம்ப்லைன் தொட்டு தான் நம்ம பார்த்து உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தம்ப்லைன் செட் பண்ணுவோம். இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம தம்ப்லைன் எதில் செட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே வரும். இப்போ நம்ம இதுவே ஒரு ஈஸியாக யூடியூப் சேனல் ஆரம்பிப்பது எப்படி மொபைல் ஃபோனில் அப்படின்னு ஒரு தம்ப்லைன் எடிட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கிளிக் கொடுத்து டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம டைட்டில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தம்ப்லைன் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டைட்டில் பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் இன் தமிழ், ஓகே, நம்ம இதை கொடுத்துட்டோமா. அதுக்கப்புறம் இன்னொரு தம்ப்லைன் கூட கொடுத்துக்கிறோம், ஒரு ஸ்லாஷ் விட்டு மொபைல் ஃபோன், ஓகே. அதுக்கப்புறம் ஆடு இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து இதில் அதாவது நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னதுன்னு. ஆல்ரெடி நான் நோட்ஸில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேஷ்டேக் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நான் இப்போ என்னென்ன ஹேஷ்டேக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எத்தனை வகையான ஹேஷ்டேக் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது யூடியூப் சேனல் மொபைல், அடுத்து தமிழ் டெக்கு, அதுக்கப்புறம் யூடியூப் டிப்ஸ் இன் தமிழ், ஸ்டார்ட் யூடியூப் சேனல் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக் போயிருங்க. இதுக்கப்புறம் தான் இது நீங்கள் பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணிங்கன்னா பப்ளிக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மெம்பர்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அன்லிஸ்டடு, அதுக்கப்புறம் ப்ரைவேட்டு, அதுக்கப்புறம் ஷெட்யூல்.
ஷெட்யூல் அப்படின்றது வந்து நம்ம வந்து எந்த டேட்டில் எவ்வளோ நேரம் எத்தனை மணிக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது முன்னக்கூட்டியே நம்ம வீடியோ எடுத்துட்டோம் அந்த டேட்டில் கரெக்டாக ஒரு 4 மணினா 4 மணிக்கு போஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் 5 மணினா 5 மணிக்கு போஸ்ட் பண்ணுறது. இந்த இருக்கு பாருங்கள், இதில் இந்த இதை ஒரு நிமிஷம் இந்த இந்த இதை தொட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா டேட்டுமே வந்துடும். அதாவது என்ன 30ஆந்தேதி நம்ம இந்த இத்தனை மணிக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்துடும். நீங்கள் அதில் போய் போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் வந்து அன்லிஸ்டடை கொடுக்குறேன். ஓகேவா? அன்லிஸ்ட் கொடுத்துட்டு பேக் போய்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம இப்போ அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம இப்போது ஆல்ரெடி நம்ம இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஆன்லைன் ப்ராடக்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ, ஃபேமிலி விலாகு, அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 இது நம்ம ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நான் வந்து எதுலேயும் இதில் போடணுன்னு இல்லை, போடலை. நீங்கள் வந்து அதை போடணுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஷார்ட்ஸ் ரீமேக், அதாவது நம்மளோட வீடியோவை ஷார்ட்ஸாக ரீமேக் பண்ணி போடலாமா அப்படின்றத நம்ம அலோ கொடுக்கணுன்னா அலோ கொடுத்துக்கலாம். இல்லைன்னா டூ நாட் அலோ ரீமேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நம்ம டூ நாட் அலோன்னு கொடுத்துக்குவோம். அது உங்களோட விருப்பம்தான். அது எல்லாமே நீங்கள் இது வந்து பெய்டு ப்ரமோஷன். அதாவது இந்த வீடியோ வந்து நம்ம காசு வாங்கிட்டு நம்ம போடுறோமா, அதாவது வீடியோ பண்ணுறோமா அப்படின்றது தான் இது நமக்கு தேவையில்லை. நீங்கள் வாங்கிட்டு போகணுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கமெண்ட், எப்போவுமே கமெண்ட்ஸ் வந்து ஆன்லேயே ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்லோட் வீடியோ கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகே, ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் தெரியுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட வீடியோ நீங்கள் எதில் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா ஃபோட்டோஸ், ஆல்பம்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த இதில் யூடியூப் ஆப்பில் சொன்ன மாதிரியே தான் இதுலேயும் டைட்டில் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஷார்ட்ஸுன்றது வந்து எடுத்துருக்கிறதுனால ஷார்ட்ஸுக்கு வந்து நம்மளுக்கு இது தம்ப்நெயில் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கு ஹேஷ்டேக் கொடுத்துக்கோங்க. நான் இது வந்து சிவாடெக் நம்ம சேனல் பேரும், அதுக்கப்புறம் எடிட்டிங்னு ஒரு ஹேஷ்டேக் கொடுக்கேன். அடுத்து பப்ளிக்கில் வீடியோவை போஸ்ட் பண்ணணுமா இல்லை மெம்பர்ஷிப்பா என்னன்றதை நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்புமே அதே மாதிரி தான். நான் வந்து யூடியூப் ஆப்பில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அனுப்புறதுன்னு பார்த்து காமிச்சோம்ல, அதே மாதிரி தான். மற்றது எல்லாமே சேம் தான். அதுக்கப்புறம் இந்த இருக்குது பாருங்கள், அப்லோட் ஷார்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ நம்மளுக்கு அப்லோட் ஆகிரும். அடுத்து க்ரோம் ப்ரௌசரில் எப்படி நம்ம வீடியோ சென்ட் பண்ணுறதுன்றதை ஓகே கைஸ், யூடியூப் ஆப்லேயும் ஒய்டி ஸ்டுடியோலையும் அப்லோட் பண்ணதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் க்ரோம் ப்ரௌசரில் எப்படி அப்லோட் பண்ணுறன்றதை இனிமேல் இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லா செல்லுலையுமே இருக்கும் க்ரோம். அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு youtube.studio. அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைன்இன் கொடுத்துக்கோங்க. சைன்இன் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடியோவோட அந்த நம்மளோட சேனலோட இது எல்லாமே இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே தெரியுது பாருங்கள், ரெண்டு இதுலேயும் அப்லோட் பண்ணலாம். என்ன அப்படின்னு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த க்ரியேட், அந்த ப்ளஸ் ஐக்கனுக்குள்ளே க்ரியேட் இருக்கு பாருங்கள், அதுலேயும் இது பண்ணலாம். அதுக்கு கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுலேயும் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் செலக்ட் ஃபைல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ இதில் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ரீசெண்டாக எடிட் பண்ணது, அதாவது ரீசெண்டாக என்ன நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இது மட்டும் வரும். இப்போ இதிலேருந்து ஏதாவது ஒரு வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணியாச்சு. நம்மளோட வீடியோ அந்த சைடில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சைடில் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு
டைட்டில் கொடுக்கணும். அதாவது நான் வீடியோவுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? அதாவது ஏன் வந்து யூடியூப் ஆப்பில் வந்து சில செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? இது வந்து சிஸ்டத்தில் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இந்த இது வந்து க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். அதனால் வந்து நம்மளுக்கு எல்லா செட்டிங்ஸும் இதில் வந்து எனேபிளாக இருக்கும். அதில் வந்து அப்படி கிடையாது. அதனால் ஒரு சில செட்டிங்ஸ் அதில் வந்து அவைலபிளாக இருக்காது. அதனால தான் நான் அதை சொன்னேன். இப்போ நம்ம வந்து இதுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமும் தம்ப்லைன் உங்களுக்கு இதில் வந்து நம்ம அதில் ஒரே ஒரு தம்ப்லைன் மட்டும் தான் எடிட் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து அந்த 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் வந்து 3 தம்ப்லைன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு கூகுளே வந்து அதாவது யூடியூப்லேருந்தே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து அதுவே எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்னா ப்ளேலிஸ்ட் இருக்கும். எடிஸ் இது மேட் ஃபார் கிட்ஸு அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே கீழே இருக்கிறது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து புரியாது. எதுலேயோ போய் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா இது என்ன அப்படின்னா, நம்மளோட வீடியோ முடிஞ்ச உடனே வேறு ஒரு வீடியோ நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து இதில் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவை இதில் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுட்டோன்னா, நம்ம வீடியோ இது முடிஞ்சோடனே அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணுற மாதிரி வரும். அதுதான் இதில் ஆட் பண்ணணும். அது உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே செக்ஸு, அதுக்கப்புறம் விசிபிலிட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணணுமா, இல்லை ப்ரைவேட்டாக, இல்லை ஷெட்யூல் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து இதில் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னன்றதை பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸி. இது வந்து வீடியோ வந்து ஒரு 14 நிமிஷத்துக்கு மேலேயே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இந்த வீடியோவே இவ்வளோ நேரம் போட்டிருக்காளே அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. ஏன்னா சேனலில் அது வீடியோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்லோட் பண்ண வீடியோ அது ஷோ ஆகும். அது வந்து அதுக்கு கீழே இருக்கிறது வந்து வீடியோவோட லிங்க்கு. அதிலே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அந்த இருக்குது பாருங்கள், அதிலே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோவை. அதுக்கப்புறம் இது ஸ்பீடாக வைக்கணுமா, இல்லை குறைச்சி வைக்கணுமா, இல்லை நார்மலாக வைக்கணுமா அப்படின்றது எல்லாமே இதில் வந்துடும். மற்றபடி இதில் அப்லோட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் எதில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ போடணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம இதில் வந்துட்டு நம்ம அப்லோடுன்னு கொடுத்தோம் அப்படின்னா, சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இது சேவ் ஆயிரும். சேவ்னு வருது. நான் இது வந்து அன்லிஸ்ட்டில் வச்சுருக்கிறதுனால சேவ்னு வருது. இல்லைனா அப்லோட் வீடியோன்னு காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து டார்ச்சர் பண்ண மாட்டேன். கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்கணுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.